ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்கில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு. தீபா மாதிரியே இருக்கக்கூடிய கீதா நம்ம கார்த்திக் கண்ணில் படுறாங்க. கார்த்திக்கும் கீதாவை தீபா நினச்சிக்கிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. குட்டி முருகனை கூப்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு கார்த்திக். நீயும் சாப்பிடுங்க கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிடல, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா நம்ம கீதாவும் அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில ஹேண்ட் கஃபா போட்டிருக்கிறத பார்த்து, ஏன் கார்த்தி அந்த இரும்புல என்னமோ கையில போட்டிருக்காங்களே அந்த அக்கா, அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. கீதாவை பாக்குறாங்க. கரெக்டா அவங்களுக்கு பின்னாடிதான் கீதா உட்காந்துருக்காங்க. கரெக்டா கார்த்திக் திரும்புறாரு. அப்ப பேரர் வந்து முகத்தை மறைச்சுக்கிறாங்க. கீதா முகத்தை மறைச்ச உடனே கையில மட்டும் இந்த ஹேண்ட் கஃப் போட்டிருக்காங்களா அது மட்டும் தெரியுது. இதுதான் விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. குற்றம் செஞ்சவங்களுக்கு போடுவாங்க. சரி நீ சாப்பிடு, எவ்வளவு நேரம் தாண்டா சாப்பிடுவேன், சீக்கிரம் சாப்பிட்டு, எனக்கு வேலை இருக்கு, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. அதுக்கு பாரு நீ பெரிய ஆளு, நான் குட்டி பையன், குட்டி கை குட்டி வயிறு, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு குட்டி புருகர் சொல்றாரு. சரி சீக்கிரம் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏமா போதுமா இல்ல இன்னும் ஏதாச்சும் ஆர்டர் பண்றியா அப்படின்னு கான்ஸ்டபிள் கேக்குறாங்க. இன்னும் வயிறுல இடம் இருக்கு, இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்றாங்க கீதா. அதுக்கப்புறம் கை கழுவிட்டு வந்துடுறாங்க. கை கழுவிட்டு வந்து உட்காடுறாங்க கீதா. அப்போ பில்ல கொண்டு வந்து பேரர் கீதா கிட்ட கொடுக்குறாங்க. அதான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்திரிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பில்லை கட்டிட்டு கீதா இன்ஸ்பெக்டர் 2 பேரும் போறாங்க. ஆனா கார்த்திகை தாண்டி தான் போறாங்க. கார்த்திக் கீழே கும்பிட்டு ஒரே யோசனையில இருக்கனால இவங்க போறது பார்க்கவே இல்லை. அடுத்தது கார்த்திக்கும் குட்டி முருகனும் அப்புறம் கார்ல ஏறி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தீபாவும் ஜீப்ல ஏற்றி போய்கிட்டு இருக்காங்க. தீபா பாத்தீங்கன்னா செம்ம சாங்க சும்மா அள்ளு விட்டுட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நீ தமிழ் பாட்டெல்லாம் பாடுற, அப்புறம் எல்லா லாங்குவேஜ் பாட்டும் பாடுவோம்ல நம்ம அப்படின்னு சொல்றாங்க. நீ பாடுமா, தமிழ் பாட்டு பாடு, கன்னட பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா இவ்வளவு சாப்பாட்டை சாப்பிட்ட ஜாலியா இருக்கிற, உன்னை இப்ப என்கவுண்டர் பண்ண போறாங்க, உனக்கு கவலையே இல்லையா? சார் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சாக போறேன், அதுக்கப்புறம் நீங்களும் பின்னாடி அதே தான் பண்ண போறீங்க, நீங்களும் ஜாகத்தான் போறீங்க, அப்புறம் என்ன, நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொமட்டிக்கிட்டு வருது, வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொமட்டிட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி பண்றாங்க. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்க பாரு இவ வாந்தி எடுத்து ஜீப்பவே நேரம் அடிச்சிருவா, கூட்டிட்டு போ வெளியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போறாங்க கீதாவை வெளியே. வாமிட் எடுக்கிறாங்க. கீதா வாமிட் எடுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த கை வழங்க கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு கை வழங்க எடுத்து விட்டோன்னே கான்ஸ்டபிளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாங்க. சார் ஓடுறாங்க சார் இந்த கீதா அப்படின்னு சொன்னோடனே இன்ஸ்பெக்டர் துரத்துக்கிட்டே வர்றாங்க. கார்த்திக் அடுத்தது குட்டி முருகன் இருக்காருல, அவரோட வீட்டுக்கு பக்கத்துல போயிடுறாரு. இப்பதான் அந்த குட்டி முருகனோட அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாக்குறாங்க அந்த பையனை காணா, எங்க போனான் பையன் அப்படின்னு சொல்லி பதறி போறாங்க. கோயில்ல சாப்பிட்றப்ப கூட இங்கதானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பையனை காணா, உடனே போய் அந்த கோயில்ல எங்கன்னு தேடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இப்போ நீ சொல்லு, இவ்வளவு நேரம் பையனை காணா பார்க்காம விட்டு போட்டு இப்ப சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடி உங்க கூட உட்காந்துருப்பா நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இனி பேசி நேரம்ல போய் தேடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கார்ல வந்து கார்த்திக் இறங்குறாரு, கூடவே குட்டி முருகனும் இறங்குறாங்க. அதை பார்த்தாலே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் எனக்கு ரோஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி மனசு யாருக்கு வரும், இப்படி குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போதே கார்த்திக் சொல்றாரு. சொல்லும் போதே குட்டி முருகன் சொல்றாங்க, அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவர் ஒரு பொருளை தொலைச்சிட்டாரு, அதை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சிவன் உருவத்துல இருக்கிற குட்டி முருகனோட அப்பா சொல்றாங்க, நீங்க தேடிட்டு இருக்க பொருள் கூடி சீக்கிரம் உங்க கையில வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. வேகமா ஓடி வந்தனால என்ன ஆகுதுன்னா, ஒரு மர கிளை ஒண்ணு இருக்கு, அதை பார்க்காம அந்த மர கிளையில போய் டப்புன்னு அடிச்சிடுறாங்க. மண்டையில நல்லா அடி, செம்மையா தலை கிருகிருன்னு சுத்துது. அதை வச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க கீதா. ஒரு இடத்துல போய் கீதா ஒளிச்சிருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடறாரு. அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் ஓடி வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, கீதா நின்று, இல்லாட்டி உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அவங்களும் ஓடுறாங்க. தீபா பக்கத்துல போய் அந்த குண்டு அப்படி பாயுது. ஆனா செவுத்துல போய் அது ஒட்டைய போட்டுருது. கீதா நல்ல வேலைக்கு தப்பிச்சு வேக வேகமா ஓடிட்டு
போயிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கும் வந்துட்டு இருக்கிறாரு. கரெக்டா கீதாவும் அந்த சைடு வர்றாங்க. ரோட்ல அப்படியே லைட் அடிக்குது. அதை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. கரெக்டா கார்த்திக் கார் முன்னாடி தான் விழுகிறாங்க கீதா. ஏண்டா இது நம்ம கார் முன்னாடி யாரோ வந்து விழுந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பாக்குறாங்க. எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. முகத்தை பார்க்கலான்னு திருப்புறாங்க. பார்த்தா அங்க தீபா உருவத்துல இருக்க கீதா. ஆனா கார்த்திக் என்ன நினைச்சுக்கிறாருன்னா தீபா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. தீபா எழுந்திரிங்க, தீபா என்னாச்சு தீபா அப்படின்னு எழுப்பி பாக்குறாங்க. எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம இனி இப்படியே வச்சுட்டு இருக்க சரி வராது, ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கீதாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. கீதா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணும், அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல ஃபில் பண்ணி சைன்லாம் போட்டு கொடுக்குறாரு கார்த்திக். கார்த்திக்கு ஒரு மன நிம்மதி, எப்படியும் நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. மயக்கத்திலே இருக்காங்க இன்னும் கீதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.